நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரம் நம்ம செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், பலத்தின் வகைகள், த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்க ஆவலாக இருக்கின்றேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாமே பலன் தான், உண்மையிலேயே சொல்ல போனால் எல்லாமே ஸ்ட்ரென்த்து தான். அப்படி ஜெபிக்கும் பொழுது என் உள்ளத்தில் கர்த்தர் பேசின சில தீர்க்க தரிசனமான வார்த்தை, ப்ரொஃபட்டிக்கல் வேர்ட். அதாவது ஏதோ சும்மா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆமென். டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். பைபிளில் நிறைய இடத்துல பலன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெண்டு வகையாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்று எல்லைகளிலும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. எபிரேயத்தில் மியோத் அப்படின்னு சொல்லுவார்கள். எம்இஓடி, எம்இஓடி, மியோத் ஹீப்ரூவில். அதே சமயத்தில் கிரேக்கத்தில் ஸ்கூரஸ், ISCHUROS, ஸ்கூரஸ். இந்த ஸ்கூரஸ் அப்படின்ற வார்த்தையினுடைய பொருள் பிசிக்கல் ஸ்ட்ரென்த். தேவன் நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நமக்கு எது பலன் எது பலன் இல்லை என்பது நம்ம இன்னைக்கு கண்டுபிடிப்பது ரொம்ப கடினமான காரியமாக இருக்கிறது. முதல் காரியமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் ஃபெய்த்தை கொஞ்சம் அப்கிரேட் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்வது விசுவாச வாழ்க்கையினுடைய தொடக்கம். கர்த்தரே என்னுடைய பலன் என்று மாறுவது விசுவாசத்தினுடைய அடுத்த கட்டம், செகண்ட் கிரேடு. அப்போ உங்களுடைய விசுவாசம் என்பது, ஃபெய்த் என்பது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குது. சபைக்கு 20 வருஷம் வரீங்க, 30 வருஷம் வரீங்க, கர்த்தர் ஸ்ட்ரென்த் கொடுப்பார்ப்பா, கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பார்ப்பா அப்படின்னு சொல்கிறத விட கர்த்தரே எனக்கு ஆசீர்வாதம் தான் அப்படின்ற ஒரு பலத்துக்குள்ளே வருவது தான் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்ததற்கான அறிகுறி என்பதை முதலாவது நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 46:1 வாசிக்க கேட்போம். சங்கீதம். நமக்கு அடைக்கலமும் பலனும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இங்க பைபிள் சொல்லுது கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார் என்று சொல்லப்படல. நம்முடைய பலனே காட் அப்படின்ற அளவுக்கு இங்க பக்தனுடைய விசுவாசம் வளர்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. God is my strength. சிலர் சொல்லுவாங்க God will give strength. யா, கண்டிப்பா. That is the basic level of the faith. If you upgrade your faith, you will say God is my strength. அதே போல யாத்திராகமம் 15:2 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது, மோசேயினுடைய பாடல் அங்க ரொம்ப அழகாக பாடப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கர்த்தர் என் பலனும், கர்த்தர் என் பலனும், என் கீதமுமானவர், என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்பானவர், அவர் எனக்கு ரட்சிப்பானவர், அவரே என் தேவன், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவருக்கான வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவரை உயர்த்துவேன். அவரே தேவன், அவரே என் பலன். He is my strength and he is my song.
ஆண்டவர் எனக்கு பாட்டு கொடுத்தாரு, புது பாட்டு கொடுத்தாரு, நல்லா தான் இருக்குது. இது நம்ம பெருமையா நினைக்கிறோம். ஆனா மோசே எங்க போயிட்டான் தெரியுமா? அவரே எனக்கு கீதம். அல்லேலூயா. அவரே எனக்கு கீதமானவர். ஆமென். அப்ப எந்த அளவுக்கு காட நேசிக்கிற ஒருத்தரால இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத நீங்க கவனிக்கணும். ஒன்லி யார் கடவுளை அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் சார் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். சரி, எதுக்கு அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறாரு, எதுக்கு அவர் நமக்கு பலனா இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறது. முதல் காரியம், ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தை நீங்கள் வாசியுங்கள், பார்க்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் தான் என்னுடைய பெலன். இங்க தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறவர், உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறவர். சார், உயர்வு அப்படின்றது எப்போ ஒரு மனிதனுக்கு வரும்? எல்லா மனிதனுக்கும் உயர்வு என்பது வாழ்க்கையில வருவது இல்லை. சிலர் உயர்த்தப்படுகிறார்கள், அவர்கள் தங்களுடைய பலத்தாலே, சக்தியினாலே, படிப்பினாலே, கல்வினாலே, அறிவினாலே, ஞானத்தாலே உயர்த்தப்படுகிறார்கள். நல்லது. உயர்ந்த இடங்களில், மோஸ்ட் ஹை பிளேசஸ், என் கால்களை எப்படி மாற்றுகிறார்? மான் கால்களை போல மாற்றுகிறார். மான்களை எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நான் நிறைய ஃபாரஸ்ட் ஏரியாங்கள்ல ஊழியம் பண்ணியிருக்கேன். அப்போ சில இடங்கள்ல நான் தங்கி இருக்கிற டைம்ல அந்த தண்ணீர் குடிப்பதற்கெல்லாம் அதிகாலை நேரத்தில் இந்த மான்கள் வரும். இந்த மானுடைய கால் எவ்வளவு பவர்ஃபுல் கால் அப்படின்றத பார்த்தால், ஃபென்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க. நம்ம அந்த ஃபென்ஸ் ஒரு 6-7 அடிக்கு ஹைட் இருக்கும். ஒரு மான் வந்து அப்படி நின்று இப்படி பார்க்குங்க, எல்லாம் கூட்டமா இருக்குங்க. அதுல சில லீடர்ஸ் மான்கள் இருப்பாங்க, குடும்ப தலைவர்கள். பார்த்துட்டு ஹைட்டு வெயிட் எல்லாம் இப்படி அது கண்ணிலேயே அளந்துரும். ஹைட்டு வெயிட்லாம் 2 ஸ்டெப் பேக் போய் ஒரு ஜம்ப் பண்ணும். அழகா ஹை ஜம்ப்ல என்னங்க, சும்மா கியூட்டா அழகா தாண்டி அந்த சைடு போய் நிற்கும். இப்படி ஒன்று தான் தாண்டும். அந்த ஒன்றை ஃபாலோ பண்ணி ஒரு 100கணக்கான மான்கள் ஒன்னொன்னா கிராஸ் பண்ண. அப்படி அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அதை பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த 1 டைமென்ஷன் நடக்குது இல்ல, அப்ப அந்த மான் கால்களுடைய ஸ்ட்ரென்த், உயரமான இடங்கள்ல நடக்க பண்ணுகிற தேவன். நீ மட்டும் கர்த்தருடைய பலத்துல நடந்த அப்படின்னா, நீ பூமியில ராஜாக்கள், அதிகாரிகள், மேன்மையான இடங்களுக்கு மேலதான் உன்னை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். நீ கீழே இருக்க மாட்ட. உன்னதமான ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். தானியேலை எல்லாரும் வச்ச இடத்துல அன்றைய பாபிலோனிய மன்னர்கள் வைக்கல, பெர்சிய மன்னர்கள் வைக்கல. ஏன் வைக்கல தெரியுமா? கர்த்தருடைய பலத்துல நடக்கிறவன் யாருக்கும் கீழையும் அடிமையா இருக்க மாட்டான். பக்கத்துல கை கொடுத்து சொல்ல, கர்த்தருக்கு கீழே இருக்கிறவனுக்கு எங்கேயும் போய் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பிளஸ்டா இருப்பான், உயர்ந்த இடத்துல தான் இருப்பான், மேன்மையான இடத்துல தான் இருப்பான். 5க்கும் 10க்கும் அலையிற கூட்டமா கர்த்தர் நம்மளை வைக்க மாட்டார். ஆமென். யார்கிட்டயும் போய் கை கட்டி நிற்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அப்ப அந்த பலன் நமக்கு தேவை. கர்த்தரே எனக்கு பலன் அப்படின்னு சொன்னா, முதல் பலன் என்ன தெரியுமா? பூமியில உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானத்துல, உயர்ந்த எல்லைகளை நீ கடக்கிறதுக்கு தேவன்
உனக்கு பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. உன்னை சாதாரணமா விட மாட்டார். நீ பூமியில நினைச்சிட்டு இருக்க நீ சாதாரணமான ஆளு, ஐயோ எனக்கு யாரும் இல்லை, என்னை லிஃப்ட் பண்ணி கூட யாரும் இல்லை, என்னை தூக்கி மேல கொஞ்சமாவது வாழ்க்கையில லிஃப்ட் பண்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு பேக் சப்போர்ட் இல்லை. அடிக்கடி நம்ம சொல்லுவோம் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, பிறந்த வீடும் சரியில்லை, புகுந்த வீடு எனக்கு சரியில்லை, வந்ததும் சரியில்லை, இருக்கிறதும் சரியில்லை, வரப்போறதும் சரியில்லை. சார் நீ எதுவுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. உயர்வு என்பது கர்த்தருடைய பலத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்பதை முதல்ல நீ நம்பு. நீங்க ஒருவேளை ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒருவேளை பிசினஸ்ல நல்ல ஒரு ஹைக் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்க ப்ரொஃபஷனலா ஒரு உயர்வை நீங்க உங்க குடும்பத்துல உங்க தொழில்ல நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க எதுல இருந்தாலும் கர்த்தருடைய பலன் இருந்துச்சுன்னா ஆமென், நீ தான் ராஜா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ தான் ராஜா, எப்பவுமே நீ தான் ராஜா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தலை நிமிர்ந்து நடப்ப, உயர்ந்து நடப்ப, மேன்மையா நடப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. அதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட், நிறைய பேருக்கு இந்த சீக்ரெட் தெரியல. இந்த சீக்ரெட் என்ன தெரியுமா? கர்த்தரால் வரக்கூடிய அந்த உயர்வு, கர்த்தரால் வரக்கூடிய அந்த மேன்மை, கர்த்தரால் வரக்கூடிய உயர்ந்த ஸ்தலங்கள்ல உன்னை வாசம் பண்ண செய்கிறவர். ஆமென். ஒரு முறையாவது ஃப்ளைட் ஏறி பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. உயர்ந்த இடம்னா அப்படி நினைக்காதீங்க, ஆனால் உங்ககிட்ட ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். ஆமென். ஏறி ஏறி இறங்குவேன், சுவிட்சர்லாண்டில் போய் பர்கர் சாப்பிடுவேன், யுஎஸ்ல டீ குடிப்பேன். ஆமென். அப்படியே நேராக வந்து சைனாவில் ஒரு நூடுல்ஸ் சாப்பிடுவேன், நைட்டு இட்லி சாப்பிட்றதுக்கு உன் ஊருக்கு வந்துடுவேன், தமிழ்நாட்டுக்கு. ஆமென். பரப்ப பாரு. அல்லேலூயா. ஏன் என் வயித்தறிச்சில கிளப்புற? இங்க இருக்கிற ஊருக்குள்ள போறதுக்கே காருக்கு பெட்ரோல் அடிக்க வழி இல்லை, பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கு வழி இல்லை, என்னையா பார்த்து இப்படி சொல்ற? ஆமென். உயர்ந்த இடங்கள், ஸ்டார் ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியம், இதெல்லாம் எப்படி இருக்குமோ, என்ன இருக்குமோ. அல்லேலூயா. அதெல்லாம் உனக்கு சலிச்சு போயிடும். உயர்ந்த இடங்கள்ல உன்னை வாசம் பண்ண வைப்பார். ராஜாக்கள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில உன்னை வாசம் பண்ண வைப்பார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் இருக்குது. சின்ன மண்ண புழுதியிலிருந்து எடுத்து எங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு? ராஜாக்கள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியிலே உன்னை உட்கார வைக்கிறார். நீயோ 1 கிலோ வஞ்சர மீன் வாங்கினாலே 1000 ரூபாய் ஆயிருதேன்னு ஆண்டவர்கிட்ட புலம்பிட்டு இருக்கிற. போய் டேம் மீன் வாங்கி சாப்பிட்ற, குளத்து மீன் வாங்கி சாப்பிட்ற, ஜிலேபி கண்டை வாங்கி சாப்பிட்ற. நான் ஜிலேபி சாப்பிட பயப்படுற, சுகர் வந்துடும். ஆமென். பயப்படாத. பக்கத்தில் கை கொடு சொல்லு, கர்த்தர் உனக்கு மான் கால்களை போல கால்களை கொடுக்க போறாரு. உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த எல்லைகள்ல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். 2வது ஆசீர்வாதம், இந்த கர்த்தருடைய ஸ்ட்ரென்த் என்ன பண்ணுன்னு நான் சொல்ல விரும்புறேன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்க போய் கொழுமையானதை புசித்து, கொழுமையானதை புசித்து, மதுரமானதை குடித்து, மதுரமானதை குடித்து, ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள்
இந்த நாள் நம்மளுடைய ஆண்டவருக்கு, தங்களுடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். செகண்ட், the strength can make you happy. உன்னை எப்பவுமே சந்தோஷமா வைக்கும். நிறைய பேர்கிட்ட பிசாசு திருடுறதே இந்த சந்தோஷத்தை தான். பலனே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், ஆண்டவரே நம்மளை கைவிட்டுட்டார் போல இருக்குது, ஆண்டவரே நம்மளை மறந்துட்டார் போல இருக்குது, ஆண்டவர் நம்மளை விட்டு தூரம் போயிட்டார் போல இருக்குது அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் அவங்க மைண்டில், அவங்க சிந்தனையில், அவங்க மனதில் ரொம்ப துயரப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியா இருக்கிறது தான் பலன். பலத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்குது. சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் இருக்குது பாருங்களேன். இது வந்து ஒரு சைக்காலஜி சம்பந்தமான விஷயம். நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, சபைக்குள்ள வந்தாலே முகத்தை தீஞ்ச பணியார மாதிரி வச்சுக்க கூடாது. ஆமேன். நீ முகத்தை தீஞ்ச பணியார மாதிரி வச்சிருக்கிற அப்படின்னாலே நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்குள்ள இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லார்ட் இல்லை. ஜாய் இல்லைன்னா ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஜாய் இல்லை. அல்லேலூயா. ஜாய் இல்லைனாலே அங்க பேய் தான் இருக்கும். அதனாலதான் நம்ம நாய் மாதிரி குறைக்கிறோம். இது நம்ம ஆளுக்கு புரியல. ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஆமென். அந்த ஸ்ட்ரென்த் என்ன ஸ்ட்ரென்த் சார்? சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் சார். இருக்கா பிரதர்? அதுக்கே இன்னைக்கு பலன் இல்லை. கொஞ்சம் சிறிய நைட்டு ஆந்த வந்து நைட்டில் மட்டும்தான் மரத்தில் பார்த்தா பயமாக இருக்கும். முட்டை கண்ணை வச்சுட்டு முழிச்சிட்டு, ஏண்டா இப்படி ஆந்த மாதிரி முழிக்கிற நம்மளை சொல்கிறாங்களே. ஆந்தைய பார்த்தா நைட்டு மட்டும்தான் பயமாக இருக்கும். நம்ம அம்மாவையும் அக்காவையும் அண்ணாவையும் பார்த்தா பகல்லையே பயமாக இருக்குது. அப்படிதான் இருக்குது. அந்த பார்க்கறதே ஆமென். சார் பலன் எது சார்? சந்தோஷமாயிரு. பி ஹாப்பி, ரிஜாய்ஸ் இன் த லார்ட். பிலிப்பியர் 4:4 அதான சொல்லுது, ரிஜாய்ஸ் இன் த லார்ட். And again I say to you, rejoice in the Lord. சந்தோஷமாயிரு. எப்பெல்லாம் சந்தோஷம் பறி போகுதோ அப்ப எல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ, கர்த்தருக்குள்ள நீ வீக் ஆயிக்கிட்டு இருக்கிற. You are not strengthening through the Holy Spirit of God. அப்ப இன்னைக்கு ஏன் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அழுத்தம், படுத்துட்டு ஃபேனையே பார்த்துட்டு இருக்குது, ஏதோ புதுசா கண்டுபிடிக்கிற மாதிரி. ஆமென். லைட்டையே பார்த்துட்டு இருக்கும். ஒன்று தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி அதுக்கு ஒரு நினப்பு. எதையாவது புதுசா கண்டுபிடிச்சிருக்கிய? இது வரைக்கும் இத்தனை நாள் படுத்து அந்த லைட்டை பார்த்தியே, அதுக்கு மாற்று வழி என்னன்னு கண்டுபிடிச்சியா? நம்ம ஊர்ல எண்ணம் விட்ட ராஜா பன்றி வேட்டைக்கு போனானான்னு ஒரு பழமொழி இருக்குது இல்ல? இந்த எண்ணத்தை தொலைச்சவன் எண்ணத்தை சம்பாதிக்க போறான். அவன் எண்ணத்தை வாழ்ந்துட போறான். பக்கத்துல கை கொடுத்து கேளு, எண்ணத்தை தொலைத்தவன் எண்ணத்தை சம்பாதிக்க போகிறான். அவன் பன்றியை கூட வேட்டையாடி வர முடியாது. God is my strength. சாத்தானுடைய ட்ரிக்கே என்னன்னா, உன்னை துக்கமா வைக்கணும், உன்னை நிம்மதி இல்லாம வைக்கணும். அப்படின்னா உன்னோட ஸ்ட்ரென்த் குறையுது. அப்ப கர்த்தரே என் பலன் அப்படின்ற இடத்துல நீ என்னைக்கெல்லாம் குறையிறியோ அன்னைக்கெல்லாம் உனக்குள்ள இந்த துக்கம், அதனால தான் உனக்கு தலை சுத்தல் வரும், தூக்கமா வரும், கோபமா வரும், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், எள்ளுனா என்னையா நிற்காம என்னன்னு கேட்ப. ஆமென். எரிஞ்சி உழுவ. ஆமென்.
ஆங்கிலத்தில் வேர்டு என்ன தெரியுமா? யூ பிரீத் ஃபயர். ஆமென். மூச்சே அக்னியா வரும். ஆமென். கடுகடுன்னு இருப்ப. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா பிரதர்? நம்ம கர்த்தருடைய ஸ்ட்ரென்த்தில் குறைஞ்சிட்டோம். சும்மா கதையில விட முடியாது. காடுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டாலே நம்ம இந்த சைக்கலாஜிக்கல் வீக்னஸ்க்கு போவோம். அடுத்தது பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்பவுமே நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம். ஐயோ என்னால இது முடியாது, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது, இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாது. 8 மணிக்கு மேல ஆயிட்டாலே வீட்டில் 144 பேசினாலே சண்டை வந்துடுது. அதனால 8 மணிக்கு மேல ஜோசுவாவை கேட்டீங்கன்னா சொல்லுவான், அப்பா 144 அப்படின்வான். என்னது? தூங்க போற நேரத்தில் நீ ஒன்று பேசி நான் ஒன்று பேசி உனக்கு எனக்கு பிரச்சனை வர்றதுக்கு மௌனமாவே நேசிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு. இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? இந்த கடனை எப்படி அடைக்க போறேன்? என் வாழ்க்கை எப்படி நல்ல வாழ்க்கைய வாழ போறேன்? இன்னைக்கு வந்து ஒரு பயம் நமக்குள்ள. இங்க பக்தன் சொல்றான், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறது எதுக்கு தெரியுமா? You can do anything for God. Hallelujah. நீ எதெல்லாம் முடியாதுன்னு வாழ்க்கையில நினைச்சிட்டு இருந்தியோ, தீர்க்க தரிசனமா எழுதிக்கோ தம்பி தங்கச்சி. எதெல்லாம் ரொம்ப டஃப் நீ நினைச்சிட்டு இருந்தியோ, எதெல்லாம் நீ ரொம்ப கடினம்னு நினைச்சிட்டு இருந்தியோ, எதெல்லாம் இனி இயலாது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தியோ, அவைகளை எல்லாம் செய்து முடிக்க தேவையான பலனை உனக்கு கொடுக்கிற ஸ்ட்ரென்த் தான் காட் இன்னைக்கு உனக்கு கொடுக்க போறார். ஹல்லேலூயா. உன்னால முடியும் தம்பி, உன்னால முடியும் அண்ணே, உன்னால முடியும் அக்கா, உன்னால முடியும். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். அந்த நம்பிக்கை இருக்கு அவனுக்கு. நீ முன்னேறுவ, நீ எழும்புவ, நீ திரும்பி ஆசீர்வதிக்கப்படுவ, நீ திரும்பி உன்னத நிலைமைக்கு வருவ, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? நிறைய பேர் இன்னைக்கு சோர்ந்து போயிட்டாங்க. என்னடா வாழ்க்கை இது, என்னால் எதுவுமே செய்ய முடியலையே. 2 வாரம் செய்வோம், 3ஆவது வாரம் விட்டுருவோம். ஐயோ போச்சுப்பா, என்னால் முடியாதுப்பா, டயர்டாக இருக்குப்பா. எங்க நிறைய பேர் இப்போ கல்யாணம் பண்ணவே யோசிக்கிறாங்க. கேட்டு பாருங்க, நம்ம தங்கச்சி சாரால கேட்டு பாருங்க, சொல்லுவா, எதுக்குடா இது தேவையாடா? ஜோஸ்வா கேட்குறேன் என்கிட்ட, என்னப்பா எப்போ பார்த்தாலும் கல்யாணத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, அதுதான் வாழ்க்கையாப்பா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், அதுதான் வாழ்க்கை இல்லடா, அதுவே வாழ்க்கை. ஆமென். You think marriage is a ritual or some kind of the blessing of God or some kind of the social recognition? இதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல, it is the strength of the Lord. Those who have the strength to face anything, that person only prepared for marriage. திருமணத்துக்கு ஒரு பெண்ணையும் ஆணையும் ஆயத்தப்படுத்தணும்னாலே அவனுக்குள்ள என்ன தைரியம் வரணும்னா, என்னால் வாழ முடியும், நான் ஜெயிப்பேன், நான் கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை வந்த பிறகுதான் அவனால் வாழ்க்கையை தொடங்க முடியும். அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், கல்யாணம் பண்ணி பிள்ளையை பெற்றுக்கிறது ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறான். அதெல்லாம் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து ஆளாக்கி சமூகத்தில் நல்வழிப்படுத்தி நிலைநிறுத்துகிறோம் பாரு, அதுதான் உண்மையான ஸ்ட்ரென்த். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நான் ஸ்ட்ரென்த்தா இருக்கேன், ஹெல்த்தியா இருக்கிறேன், பலனா இருக்கிறேன், இதுதான் ஸ்ட்ரென்த் மனுஷன் நினைக்கிறான். உன்னால ஒரு துக்கத்தை ஜெயிக்க முடியல. ஆமென். மனசில் இருக்கிற ஒரு சின்ன துயரத்தை ஜெயிக்க முடியல, மனதில் இருக்கிற ஒரு சின்ன கவலையை ஜெயிக்க முடியல,
ஒரு சின்ன பயத்தை ஜெயிக்க முடியல. எப்படி சார் நீங்க மற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெயித்து காட்டு. ஜெயிக்கணும்னா கர்த்தர் உனக்கு பலனாய் இருக்கணும். இன்னைக்கு அவர் இருந்தா எல்லாமே செய்து முடிப்பீங்க. உன்னால வீடு கட்ட முடியும், அல்லேலூயா, கல்யாணம் பண்ண முடியும். எல்லாம் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார். ஆமா, அது யாருக்கு? கர்த்தருடைய பலன் இல்லாதவனுக்கு. கர்த்தருடைய பலன் இருக்கிறவனுக்கு எல்லா அனுகூலமான துணையும் அவர்தான். ஆமென். வாலிப பசங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். பரவாயில்ல பாஸ்டர், வருஷம் முழுசா எங்களை டிஸ்கரேஜ் பண்ணியே பேசுனீங்க, இன்னைக்கு தான் எங்களை என்கரேஜ் பண்ணி பேசியிருக்கிறீங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு பாஸ்டர். கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு, உனக்கு வருகிறேன் அடுத்தது. ஆமென். ஏசியா 40ஆம் அதிகாரத்திலே 28 31 முடிய உள்ள வசனங்களுக்கு நாம் வரலாம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எழும்புறதுக்கான ஒரு பலன். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். இளைப்படையாத ஒரு பலன். நடந்தாலும் சோர்வடையாத ஒரு பலன். ஆமென். ரேஸ் கோர்ஸ 3 சுத்திட்டு வந்து சொல்றாரு, நான் ரேஸ் கோர்ஸ 3 சுத்தி நடந்துட்டேன், நான் பலசாலி. சார் இருங்க, திங்கக்கிழமை ஆரம்பிச்சுன்னு வீட்டுல புலம்ப ஆரம்பிக்கிற, ஐயோ வாரம் ஆரம்பிச்சிருச்சா, என்ன பண்ணுவேன்னு தெரியல, எங்க போவேன்னு தெரியல, காசுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல, நிம்மதி இல்லை. ஆமென். சந்தோஷம் இல்லை. எது சார் பலன்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பலன் இருக்கு பாரு. காத்திருக்கிறதுக்கு ஒரு பலன் தேவை. ஆமென். தம்பி, எதுக்குடா தம்பி உனக்கு பலனு? காத்திருக்கிறதுக்கு. ஜெனி, உனக்கு எதுக்கு பலன் தெரியுமா? காத்திருக்கிறதுக்கு ஒரு பலன். எப்படா நமக்கு நடக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சு இளைப்படைந்து சோர்வடைந்து போகாம காத்திருக்கிறதுக்கு ஒரு பலன். அற்புதம் நடக்கும். நடப்பதெல்லாம் நல்லதா நடக்கும். நல்லதே செய்வோம். சட்டைகளை அடிச்சு கழுகு போல எழும்புவ நீ. வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது கழுக போட்டாங்க. கழுகு போல் மாறிட பலன் எனக்கு தாருமே, செட்டை அடித்து எலும்பிட வல்லமை தாருமே. என்னுடைய ஃபர்ஸ்ட் பாட்டு, கம்போசிங் சாங். கேத்தலிக் சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே கிட்டாரை எடுத்து உட்கார்ந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து, தெரியாம ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். எங்க பாஸ்டர் என்னென்னமோ சொல்றார், பரிசுத்தமா வாழணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும். பயமா இருக்குது. எங்கடா நம்மளாம் இந்த கரையை கடக்க போறோம், இந்த கடலை கடக்க போறோம் என்று பயந்து கொண்டு பாடின பாடல் தான் அந்த பாடல். ஆமென். ஒற்றுமையா வல்லமையை இன்று இந்த இடம் அசையட்டும், எழுப்புமையா ஊழியரை கலக்கும் தேவா தேசத்தை. ஆமென். கழுகு போல ஒரு பலன், வாழ வயதை போல திரும்புகிற பலனாது. சொல்லு, வயசாக ஆகதான் என் பவர் நீ பாப்ப. பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லு, வயசாக ஆகதான், எனக்கு ஏஜ் ஆக ஆகதான் நான் யாருன்றத நீ பாப்ப தங்கம். ஆமென். நடந்தாலும்
சோர்வடைய மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. அது எந்த பலன்? கர்த்தர் கொடுக்கிற பலன். அது கர்த்தருடைய பலன். கர்த்தர் மட்டும் ஒரு மனுஷ வாழ்க்கையில பலனா இருந்தானா, சங்கீதம் 92 கடைசி வசனம் அவன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஆமென். அது என்ன வசனம் வாசிங்க? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, அவர்கள் 100 வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க பாஸ்ட் சீக்கிரம் படுத்துருவாரு, முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு. ஆமென். நாமா பிரியாணி சாப்பிட்றாருடா. ஆமென். அவரு குறைப்பார்னு பார்க்குறேன், நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், குறைக்கவே மாட்டேன்றார். பீஸ் எடுத்து கடிச்சார்னா அம்மா எல்லாத்தையும் எலும்ப கூட விட மாட்டேங்கிறாரு. சார் ஏஜ் ஆகதான் சார் நீ பவர்ஃபுல்லா மாறுவேன். வயசாயிடுச்சு, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நானே வயசாயிடுச்சு, எனக்கே முடியல, ஐயோ போச்சு, ஐயோ பல்லு போச்சு, வாய் போச்சு, கை போச்சு, காலு போச்சு. பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க. அறுபது வயசுக்கு மேல வந்து நீ என்கிட்ட பேச, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமென். ஸ்டீல் பாடி. ஆமென். அல்லேலூயா. அந்த காலத்துல பாடி பில்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருப்பாங்க, இப்போ இருக்கிறாங்க. ஆமென். புஷ்ஷுன்னு உடம்பு வச்சுட்டு 50 வயசுல போகிறதுக்கு பேர் ஸ்ட்ரென்த் இல்லை. ஆமென். ஆள் பார்த்தா சாதாரணமா தான் இருப்பான். சிலர்லாம் பார் ஒல்லியா இருப்பான், ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றத பக்கத்து டேபிள் உட்காந்துக்கிறவன் பார்த்து வயிற்றுறிஞ்சே செத்து போயிடுவான். கண்ணா பின்னான்னு ஆர்டர் வாங்கி சாப்பிடுவான், பார்த்தா ஒன்றுக்கு 10 விசகு வருத்து இல்லாத மாதிரி தான் தெரிவான். ஒல்லியா இருப்பான். இவனாடா இப்படி சாப்பிட்றான், அடிச்சு வெளுத்து கட்டுவான் கல்யாண பந்தியில கொட்டுன்னு. ஆமென். நீனு இது ஆகாது, அது ஆகாது, இது காரம், இது புளிப்பு, இது தேவையில்லை, இது உடம்புக்கு ஒத்துக்காது. ஒரு அல்லேலூயா வர மாட்டேங்குது. ஆமென். திரும்ப சொல்றேன், அதுக்கு நீ சாப்பாட்டு ராமனா மாறிடுன்னு நான் சொல்லல. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய், செழுமையா, மகிழ்ச்சியா. வயசானா கூட நீ நல்லா இருப்ப. தாத்தா பாட்டியாய் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியெல்லாம் பார்த்து கொஞ்சிட்டு தான் போவேன். பக்கத்துல கை கொடுச்சல கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியெல்லாம் கையில எடுத்து கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். ஆமென். ஏன் அறிக்கை பண்ண மாட்டேன்ற? ஆமென். நம்பிக்கை இல்லையா? அதனால தான் ஆராதனையை தொடங்கும் போதே பாடிட்டேன், நம்பிக்கையினால் தான் உனக்கு வாழ்க்கை. தம்பி நீ நம்பு, உனக்கு வராது வம்பு. ஆமென். அல்லேலூயா. கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியில பார்க்கணுன்ற ஆசை இல்லையா? அடுத்த ஒரு பலன் இருக்குது, வாசிப்போம். அல்லேலூயா. முக்கியமான பலன் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அக்கா, நீ பரிசுத்தமா சாட்சியா வாழ்றதுக்கே உனக்கு கர்த்தருடைய பலன் தேவை. கர்த்தருடைய பலன் இருந்தா மட்டும்தான் உன்னால சாட்சியா வாழ முடியும். Witnessful life, testimonial life, a holy life, a humble life, led through the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தால, கர்த்தருடைய பலத்தால தான் ஒரு மனுஷன் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம வாழ்ந்துடலாம், பரிசுத்தமா இருந்துடலாம், நீதியா இருந்துடலாம். ஆமென்.
சிகரெட் குடிச்சிட்டு இருந்தான், இப்போ இயேசுக்கிட்ட வந்து குடிக்கிறத விட்டுட்டான். ஆல்கஹால் குடிச்சிட்டு இருந்தான், இப்போ குடிக்கிறத விட்டுட்டான். ஆமென். அதனால இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, மாத்திக்க வேண்டிய விஷயம், இனியும் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. எப்பெல்லாம் உனக்குள்ள உலகம் திரும்ப தலை தூக்குது, ஐயா அந்த பிள்ளை தங்கமான பிள்ளை, அந்த பிள்ளை இப்படி செய்யாது, இப்படி சாட்சி எடுத்த நாம அதுவா தெரியும். 6 மாசம் இப்படி இருக்கும், 6 மாசம் அப்படி இருக்கும். சபைக்குள்ள வந்தா புறா, வெளியில போனா காக்கா. ஆமே, நான் என்ன பண்றது இல்ல, இரட்டை வேஷம். சர்ச்சுக்கு வரும்போது அப்படி பக்குவமா ட்ரெஸ் போட்டு அப்படி அழகா, அந்த அப்பா ஹோலி மவுண்டனை பார்த்த மாதிரி அப்படியே சீனாய் மலையிலிருந்து மோசே இறங்கி வந்த மாதிரி பிரகாசமா சர்ச்சுக்கு வர்றது. அப்புறம் எங்கேயாச்சும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எங்கேயாவது வெளியில ஃபங்க்ஷன்ல பார்த்தா என்னடா இது ஏதோ செலிபிரிட்டி மாதிரி தெரியுறாங்களே இவங்க, யாரா இதுன்னு பார்த்தா அப்ப நம்ம சர்ச்சு விசுவாசி, நம்ம வைஃப், நம்ம குடும்பம். அப்புறம் தான் தெரியுது, ஓ இது வேற. அம்மா அம்மா பாரா டே, ஏக்கா தங்கச்சி நீ என்ன பண்ணாலும் அபிஷேகம் பெற்றவன் கிருபை பெற்றவனெல்லாம் உள்ள கண்டுபிடிக்காம இருக்க மாட்டான், புரிஞ்சுக்கோ. ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லு, என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் தெரியுமா? பரிசுத்தமா வாழ்ற ஸ்ட்ரென்த். என்ன சுபாலினி, ஸ்கூல்ல எல்லாம் தப்பு பண்ணாலும் நீ பரிசுத்தமா இருப்ப. நீ ஸ்டூடெண்ட் தான், அடுத்தவங்க பண்ற தப்புக்கு நீ உடந்தையா போகாம நீ என்னைக்கு ரெசிஸ்டன்ஸோட எதிர்த்து நிக்கிறியோ அதுதான் கர்த்தருடைய ஸ்ட்ரென்த். தானியேல் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ தன்னை தீட்டுப்படுத்திக்காத வாழ்க்கை. அவன் மாத்திக்கிட்டான், அதனால நான் மாத்திக்கிறேன். அவன் விழுந்துட்டான், அதனால நானும் விழுந்து போறேன். அவன் சரியில்லை, அதனால நானும் சரியில்லை அப்படின்னு மாறினீங்க அப்படின்னா அது இட் இஸ் நாட் எ ட்ரூ காட் ஸ்ட்ரென்த். ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சுன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முடிஞ்சு போச்சு. கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. ஆமென். 2 கொரிந்தியர் 12:9 8 காரியம், 7வது காரியத்தை சொல்ல ஒரு காரியம் தான் முடிச்சோம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், எக்கா போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்துல என் பலன் விளங்கும். The strength in the sickness. You maybe have some kind of the sickness or weakness. மெடிக்கல் ரிப்போர்ட்ல உனக்கு லட்டு, மைசூர் பாக், குலோப் ஜாம், ரசகுல்லா இருக்குன்னு வந்திருக்கும். புரியலையா? அது ஏன் சுகர்னு சொல்லணும், குலோப் ஜாமுன்னு சொல்லு. உனக்கு பிடிச்சதை சொல்லுடா தம்பி. பிடிச்சதை சாப்பிட தான் விட மாட்டேன்றாங்க, பிடிச்சதை வாயில கூட சொல்ல விட மாட்டாங்க. ஏங்க ரொம்ப டல்லா இருக்கிறீங்க? எனக்கு குலோப் ஜாம் கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னாங்க, எனக்கு ஜிலேபி கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த டாக்டர் அம்மா சொன்ன வார்த்தையே பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காயா. ஒரு வாலிபனுக்கு டிடெக்ட் பண்ணிட்டாங்க, அவனுக்கு கொஞ்சம் குலோப் ஜாமுன் இருக்குது அப்படின்னு. அழுகுறோம், புலம்புறோம், மெசேஜ் சங்கீதாக்கு கால் பண்றோம், கத்துறோம், ஐயோ போச்சு என் லைஃபே போச்சுன்றோம், எனக்கு வயசு சின்னது, அதுக்குள்ள இந்த வியாதி. சார் தம்பி பயப்படாத. பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணமா விளங்கும். Whenever you feel weak, the God's strength can replace. அது வாழ்க்கையில திரும்பி கர்த்தர் உனக்கு அதை திரும்ப கொடுப்பார். நீ டயர்டா ஃபீல் பண்ணும்போது காடுடைய பிரசன்ஸ் உன்னை பலப்படுத்தும்.
காடுடைய பிரசன்ஸ் உங்களை சுகப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படினாலும் நீங்க என்ன பத்திரமா சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஜிலேபி இருக்கு, குலோப் ஜாமுன் இருக்குன்னு என்னைக்கா ஒரு நாள் ரிசல்ட்ல சொல்லிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதெல்லாம் யோசிக்காத. சால்ட் கூடிருச்சு, எனக்கு 2 வடை கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஆமென் சொல்லு. போண்டா கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஆமென். சார், நான் இப்ப திரும்ப சொன்னேன், வியாதின்றது மனிதனுடைய சரீரத்தில் வரக்கூடிய பல விளைவுகள் இருக்குது. அது சரீர பிரகாரமான காரணம் உண்டு, ஆவிக்குரிய பிரகாரமான காரணம் உண்டு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் உண்டு, எல்லாமே அதில் பொருந்தும். ஆனால் எது வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் பலவீனத்தில் எனக்கு பலனா இருக்கிறபடினால அந்த பலத்தாலேயே நான் ஓடுவேன். ஆமென். அதனால பாருங்க, சிலர்லாம் பெருசா உடம்ப கவனிக்க மாட்டான், ரொம்ப பெருசா லைஃபையே அவன் கவனிக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு போவான். எங்க போய் நீங்க பாருங்க, மார்க்கெட்டில் வேலை செய்கிறவன பாருங்க, தோட்டத்தில் வேலை செய்கிறவன பாருங்க, அவன்கிட்ட போய் ஏதாவது நீங்கள் உனக்கு இது இருக்குது அது இருக்குன்னு வேலையை பார் ஜோலியை பார் கிளம்பு அப்படின்றான், கடையை சாத்திட்டு கிளம்பு அப்படின்றான். அவனுக்கு தெரிஞ்சதில் 5 மணிக்கு வயக்காட்டுக்கு போவான், வேலை செய்வான், பண்டையில் போவான், வேலை செய்வான், பெருக்குவான், துடைப்பான், க்ளீன் பண்ணுவான். இந்த செட்டிப்பாளையத்தில் நம்ம லேண்ட் ஓனர் இருக்கிறார், அவருக்கு வயசு எவ்வளோன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 90க்கு மேலே இருக்கும், அவர் கண்டிப்பாக 90 டச்சு. ஆமென். போன அன்னைக்கு மண் அள்ளி போட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு நடந்துட்டு இருக்கிறாரு. டயர்டுக்கு இடம்லாம் ஒன்றுங்க, இறங்கி வேலை செய்கிறார். ஹாஸ்பிட்டலும் போனதில்லை, எங்கள் பாட்டியெல்லாம் ஹாஸ்பிட்டலே போனதில்லை. சரி, என் குடும்பத்தில் என்னுடைய பாட்டியினுடைய, அதாவது சொந்தத்தில் இருந்த பாட்டி, என்னுடைய பாட்டி வகையில் இருந்த பாட்டியினுடைய வயசு 107 வயசில் இறந்தாங்க, கடைசி வயசு. என் குடும்பத்தில் கண்ணாடி போடுற பழக்கமே இல்லைங்க. அன்னைக்கு பாட்டி தாத்தா யார் கண்ணாடி போட மாட்டாங்க. 80 வயசுக்கு மேலே தான் போய் சுகர் இருக்குதுன்னு சாகிற நேரத்தில் செக் பண்ணும் போது தெரிஞ்சிச்சு, 80 85. அதில் கூட என் பாட்டி திருட்டுத்தனமாக வாயில் 2 லட்டு அமுக்கி தான் போய் சேர்ந்தார் அவர். இல்லைன்னா அது பொழைச்சிருக்கும் கண்டிப்பா. சொல்லாத வரைக்கும் அவன் பொழைச்சிருவான், சொல்லிட்டீங்க அதுலயும் அவன் போயிடுவான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் இருக்குது, அதனால பயப்படக்கூடாது. ஆமென். ஒரு ஆமேன் வரமாட்டேனுது. அல்லேலூயா. ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6. கடைசியாக என் சகோதரரே, அக்கா என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தினுடைய வல்லமையில நீ பலப்படு. அடுத்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், டெமானிக் இன்ஃப்ளூயன்ஸ். எங்க பார்த்தாலும் பிசாசுனுடைய கிரியைகள், உனக்கு விரோதமான ஆயுதங்கள். ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, ஆண்டவரை தேட முடியல, தொட முடியல, போக முடியல, வர முடியல. டியர் பிரதர் சிஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிற சத்தியம், இந்த ஸ்ட்ரென்த், இந்த கர்த்தருடைய பலன் உனக்குள்ள இருந்தா எதுக்கும் பயப்பட மாட்டேன். மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தினுடைய பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் உனக்கு யுத்தம். அந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கான சக்தியை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் என் பலன், என் கீதமானவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பக்கத்தில் கை கொடு சொல்லு, பயப்படாதீங்க. ஐயோ கனவுல இது வந்து நின்னுச்சு பாஸ்டர்,
ஐயோ ரூமில் கதவு கிட்ட வந்து ஒன்று நின்றுச்சு பாஸ்டர், ஐயோ ஏதோ அமுக்கிற மாதிரி தெரியுது பாஸ்டர், யாரோ எனக்கு என்னமோ பண்ணிட்டாங்க. ஒருத்தர் கேட்குறாங்க நீங்கள் என்னமோ பண்ணுறீங்கன்னு. ஆமாம், நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன். ஆமேன், அல்லேலூயா. என்னமோ வந்து அமுக்கிற மாதிரி இருக்குது, ஒன்றும் அமுக்கலை. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. அந்த காலத்தில் கறியெல்லாம் சமைச்சு கொடுக்கும் போது அதில் ஒரு கறி துண்டு, மிளகா எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. எங்கள் பாட்டி காலத்தில், அந்த காலத்துல எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நான் கேட்டிருக்கேன், எதுக்கு பாட்டி அதெல்லாம் எதுக்குடா உனக்கு? நீ சமைக்கிறத சாப்பிட்றதுக்கு பேய் பிசாசு வரப்போகுது. என்ன அநியாயம் இது, என்ன அநியாயம். அதுவும் வழியில புடுங்கி சாப்பிட்ற போது. எக்கா, நீ ஏன் யூடியூபை பார்த்து இப்பொழுது கல் உப்பை போடவும், இப்பொழுது கடுகை போடவும், இப்பொழுது கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, உங்களுக்கு காரம் தேவைன்னா 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. ஆமேன். இதை புடுங்கிட்டு போகிறதுக்கு அது வருது. சத்தியமா சொல்றேன்டா தம்பி, ஒரு நாள் உன்னோட புடுங்கி சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு மேலே கீழே எல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி அது போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையே இல்லை கேஜ் ஹாஸ்பிட்டல்லையே போய் அட்மிட் ஆகிடும். சத்தியமா உன் பக்கத்திலே வராது. அதுக்கப்புறம் அநியாயம் பண்ணாதீங்க. ஆமேன். பைபிள் என்ன சொல்லுது? ஸ்ட்ராங் ஹோல்ட். என்னென்ன ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்குதோ அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான பலன். அதான் நான் பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சொன்னேன், எனக்கு இந்த பேய் பிசாசு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் தூக்கி போட்டு மேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை, இதெல்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டு போயிடுவான். நீங்கள் பயப்படாதீங்க. பயப்பட மாட்டேன்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சார் பயப்பட வேண்டியதில்லை. அப்போது கடைசியாக மட்டும் ஒரு வசனத்தை சொல்லிடுறேன். 8:18 டியூட்ரானமி 8:18 கடைசி வசனம் வாசிக்கலாமா? கேட்டு பார்க்குறீங்களா? ஆமேன். 9வது காரியம், அதையும் சொல்லி முடிச்சிடறேன். நல்லது. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். இது ஏன் கடைசியில சொல்றேன்னா, முதல்ல பணம் கிடைச்சிருச்சுன்னா நீ ஓடி போய் படுத்து தூங்கிடுவ சாப்பிட்டுட்டு, மற்ற பலத்தையெல்லாம் அடையவே மாட்டேன். ஆமேன். அதனால தான் இந்த பலத்தை கடைசியா சொல்றேன். This strength is help to earn prosperity. செழிப்பை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பலன். ஆமேன். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அந்த பலன் இருந்தால் மட்டும்தான் உங்களால சம்பாதிக்க முடியும். நீங்க எவ்வளவு பெரிய சம்பாதிக்கிறவராக இருந்தாலும் கர்த்தருடைய பலன் இருந்தால் மட்டும்தான் அதை கரெக்டாக சேவ் பண்ணி பாதுகாத்து அதை செலவழிக்கவும் முடியும். அப்போ கடவுள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த பலன் எதுக்கு அப்படின்னா உன்னை ப்ராஸ்பரா மாற்றக்கூடிய ஒரு பலன். நீ செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ கையிட்டு என்ன வேலை செஞ்சால், நீ சாதாரண தொழில் செஞ்சால், ஆமேன், இது காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போறவங்களுக்கு பொருந்தும். ஆமேன். அடிக்கடி லீவ் போட்டு வீட்டில் சாப்பிட்டு தூங்குறவங்களுக்கு இது பொருந்தாது இந்த வசனம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? ஆமேன். அது ஊழியமானாலும் சரி, சபையானாலும் சரி, தொழிலானாலும் சரி, கர்த்தருடைய பலன். ஸோ என்னென்ன பலன் நமக்கு இருக்குது பாருங்க. 1, உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற பலன். 2, நம்மளை மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு பலன். 3,
கர்த்தருக்காக நான் எதையும் செய்து முடிக்கிற ஒரு பலன். 4, கழுகு கொப்பான பலன், முதிர் வயதிலும் என்னை ஆசீர்வதிக்கிற பலன். ஆமென். 5, பரிசுத்த ஆவியினால் வருகிற சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு பலன். ஆமென். 6, ஆமென், நமக்கு வியாதியிலும் சுகவீனத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு பலன். 7, சத்துவம், கர்த்தருடைய சத்துவம் பலன். அதாவது எதிரிகள், சூழ்நிலைகள், எந்த காரியங்கள் வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய பலன். என்னாம 24:8 படி உனக்கு கிடைக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்தது உனக்கு கிடைக்கக்கூடிய பலன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலன். சரி, இதிலெல்லாம் உங்களுக்கு குறை இருக்குதுனாலே தெரிஞ்சுக்குங்க, நீங்க இன்னும் உங்க விசுவாசத்தில் அப்கிரேட் ஆகணும். கர்த்தரை பலனா நினைச்சு யோர் மை ஸ்ட்ரென்த் லார்ட் அப்படின்னு விசுவாசத்தில் இறங்குனீங்கன்னா இந்த ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எல்லாரும் எழுந்து நாம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஆமென். பாரு, எழுந்திரிங்கன்னு சொல்லியே பலன் இருந்தா தானே பாஸ்டர் எழுந்திரிக்க முடியும். ஆமென். எல்லா கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இன்னைக்கு நான் கற்றுக்கொண்ட என்னோடு கூட பேசின வசனத்தின்படி, அப்பா உங்க பலன் எனக்கு வேணும்பா. அப்பா உங்க பலன் டாடி, உங்க பலன் டாடி, டாடி உங்க பலன் டாடி. ஒரு ராபா ஷகா மாரா தானா கா பாபா லீமராக்கா ஷதரனாலா பாபா. அப்பா இன்னைக்கு எனக்கு பலன் இருந்தால் தான் நான் கழுகை போல சட்டைகள் அடித்து எழும்ப முடியும். உங்க பலன் இருந்தால் தான் உயர்ந்த அடைக்கலத்தில் நான் போய் வாசம் பண்ண முடியும்ப்பா. அப்பா உங்க பலன் இருந்தால் தான் எனக்குள்ள அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம்ன்றது இருக்கும்பா. அப்போ உங்க பலம் இருந்தால் தான் என்னால் எல்லாம் செய்ய முடியும்ப்பா. அப்போ உங்க பலன் இருந்தால் தான் ஆண்டவரே பிசாசையும் அவனுடைய ராஜ்யத்தையும் எதிர்த்து நின்று போராட முடியும்ப்பா. டாடி உங்க பலம் இருந்தால் தான் வியாதி பலவீனங்களில் கூட நாங்கள் பலனா திரும்பி இறங்கி நாங்கள் வாழ முடியும் ஆண்டவரே. உங்க பலன் இருந்தால் தான் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும்ப்பா. உங்க பலன் இல்லாதனால தான் எங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குது. அப்ப இன்னும் எவ்வளவு ஸ்ட்ரென்தன் ஆகணும், எவ்வளவு அந்த சால்வேஷனுக்குள்ள கர்த்தரே என் ரட்சிப்பு, கர்த்தரே என் அடைக்கலம், கர்த்தரே என் கீதம், கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் உயர்வு என்று நான் என்னை ஆண்டவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் இன்னைக்கு பலவீனத்தோடு வந்தார்களோ, யாரெல்லாம் என்னால் சம்பாதிக்க முடியல, எனக்கு வேலை இருக்கான ஓட முடியல, ஆசீர்வாதமே கையில் நிற்கல. ஒரு சிலர் வந்திருப்பீங்க, சத்தருடைய பிரச்சனை பாஸ்டர் அதை தாங்க முடியல. ஒரு சிலர் துக்கத்தோடு வந்திருப்பீங்க, எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல. எதுவாக இருந்தாலோ ஆண்டவரே சிலரை கர்த்தர் பலப்படுத்துறாரு. சிலருக்குள்ள அந்த சுகம் உண்டாகிறது, சிலருக்குள்ள அந்த வல்லமை இறங்கி வருகிறது, சிலருடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் உண்டாகிறது. உன்னை சாட்சியா நிறுத்துற அந்த பலன், உன்னை பரிசுத்தமா மாற்றுகிற பலன் உனக்குள்ள உண்டாகிறது, உண்டாகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு ராபா சீக்கே லேரே மேனே கேத்து ஒரு ராமானி ஹேட்டே லாராசோ. உனக்குள்ள அந்த அக்கினிய வர்ஷிக்க பண்ணுகிற தெய்வம் கர்த்தரே எனக்கு பலன், கர்த்தரே எனக்கு பலன், கர்த்தருடைய பலன். இந்த 9 ஆசீர்வாதங்களே மேல பரபல ரெமனை சிக்கட்டு ஃபயர். பெற்றுக்கொள் அந்த ஸ்ட்ரென்த்தை, போ பெற்றுக்கொள் அந்த பலத்தை. உனக்காக ஜெபிக்கிறேன்.
உனக்காக ஜெபிக்கிறேன். உன் வாழ்க்கை மாறட்டும், உன் குடும்பம் மாறட்டும், உன் தொழில் மாறட்டும். தேங்க்யூ லார்ட். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். உன் சோர்வுகள் விலகி போகட்டும். டயர்டாய் உன்னை படுக்க வைக்கிற பலவீனம் உன்னை முடக்கி முடங்க செய்கிற பலவீனம் இன்று மாறுவதாக. பிதாவே, உம்முடைய வல்லமை இறங்குவதற்காய் நன்றி. யாரெல்லாம் பலனற்று பலன் இல்லாம தேவ சமூகத்தில் இன்னைக்கு வந்தாங்களோ அவர்கள் எல்லாம் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவார்களாக. ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் JHM மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நீங்கள் பெற்ற நன்மைகளை மறவாமல் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் அலைபேசி எண்கள் 7868825745 மற்றும் 9003942723